ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செடிங்களை வளர்க்குறோங்க. நம்ம சென்னையில் ஒரு வாரமாக நல்லா மழை பெஞ்சிருக்கு. இப்போ தாங்க வெயில் வந்திருக்கு. நம்ம தோட்டத்தில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கவனிக்கணும்னா, ஒவ்வொரு செடியாக கவனிச்சிக்கிட்டு வரணுங்க. ஏதாவது தொட்டியில் தண்ணி தேங்கியிருக்கா, வாட்டர் லாக் ஆகியிருக்கா, இதனால் மண்புழு எல்லாம் ப்ரீத் பண்ண முடியாமல் சஃபகேட் ஆகி இறந்து விடுங்க. உடனே அது சரி செய்ய வேண்டும். இல்லைனா வாட்டர் லாக் ஆகிடுச்சுன்னா அந்த தொட்டியை மண்ணை அடியில் எதனா ட்ரைனேஜ் சரியா இல்லைன்னா அதெல்லாம் மாற்றணும் மண்ணை. இல்லைன்னா நம்ம செடியை இழக்க வேண்டி வரும். ரெண்டாவது மழை காலத்தில் பூச்சி தாக்கத்து அதிகமாக இருக்குங்க. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் 15 days ஒன்ஸ் இல்லைன்னா நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம பூச்சி தாக்கத்தில் கட்டுப்படுத்த முடியுங்க. மூணாவது இந்த மழை காலத்தில் நம்ம தோட்டத்தில் நம்ம தொட்டியில் மாடியில் வளர்க்குறதுனால நான் சொல்கிறேன். இது தொட்டியில் இருக்கிற எல்லா உரங்களும் வெளியேறிடுவாங்க. இதில் நியூட்ரியன்ஸ் எல்லாம் பற்றாக்குறை வந்துடும். அதனால் நம்ம பெரிய செடியாக இருந்தால், ஒரு பழச்செடியாக இருந்தால் 2 கையில் கவுடங் ஃபெர்டிலைசர் இல்லைனா வெர்மி காம்போஸ்ட் கொடுக்கலாம். அதில் ஃபங்கிசைட் சேர்த்துக்கணும். ஒரு கையளவு நீம் கேக் பவுடர் கலந்து உடனே செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாங்க.